அறுத்து வெட்டி கூறு போட்டு மசாலா போட்டு வேக வைத்து நாக்குக்கு ருசியா திங்க போற ஐயம் ஜாலி. அது என்னையா கையில செம்பு வேற வச்சிருக்க? ரத்தத்தை பிடிக்கலாம். ரத்தத்தை பிடிச்சி நாக்குக்கு ருசியா சமைச்சு சாப்பிட போறேங்க. அப்பதான் ரத்தம் ஊறும். ஓஹோ, ஏ இரக்கமற்றவனை ஒரு உயிரை பதைக்க துடிக்க ஆ என்று கதற ரத்தம் சிந்தி கொன்று தின்பது பாவம் அல்லவா? அது உயிர் பிரியும் போது படும் துன்பத்தை நீ பார்க்கவில்லையா? உன் மனம் இறங்கவில்லையா? கருணை தயவு இல்லாமல் இந்த ஆறுயிரை கொலை செய்கிறாயே. உன் மனம் கல்லா கற்பாறையா இரும்பா? உன் காலில் ஒரு முள் தேய்த்தால் கூட ஆ என்று வலியால் கதறுகிறாய். ஆனால் இந்த ஜீவனை கூறிய வாள் கொண்டு கழுத்தை வெட்டுகிறாயே. இது நியாயமா? மனித நேயமா? பாவமா? அது புண்ணியமான ஆடா? கடவுள் ஆடு திங்கிறது தான் படிச்சிருக்காரு. ஆடு வளர்க்குறது அழகுக்குல, கோழி வளர்க்குறது கொஞ்சம் இருக்குல்ல. கொன்னா பாவம் தின்னா போச்சு. அட பாவி, ஒவ்வொரு உயிரும் உன்னை போல் இந்த உலகத்தில் வாழ்வதற்கே கடவுள் படைத்துள்ளார். அதுவும் ஒரு உயிர் தானே. அந்த உயிர்க்குள் தானே கடவுள் உண்மையாக உள்ளொளியாக அருட்பெரும் ஜோதியாக ஜோதி வடிவில் உள்ளார். அது உனக்கு தெரியாதா? அதுக்குள்ளேயே கடவுள் இருக்கார். கடவுள் கோயில்ல தானே இருக்கார். உனக்கு தெரியாதா? முட்டாள், கடவுள் எங்கும் நிறைந்துள்ளவர். அவர் அன்பே வடிவமாக உனக்குள்ளும் எனக்குள்ளும் எல்லா உயிர்களுக்குள்ளும் ஜோதி சொரூபமாக உள்ளார். உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்று உரைத்த மெய்ச்சுவை என்கிறார் வள்ளலார். இந்த பாவத்தை எல்லாம் கங்கை நதியில போய் குளிச்சுட்டு காசியில போய் சாமி கும்பிட்டா எல்லாம் சரியாயிடும். கோயிலுக்கு சென்று அங்கு நீ கல்லால் ஆன உருவச்சிலையை கடவுள் என நம்புகிறாய். அந்த திரு உருவச்சிலையை கடவுள் என கற்பனை செய்கிறாய். ஆனால் இந்த உயிர்களுக்குள்ளே தான் கடவுள் பரிபூரணமாக உண்மையாக சத்தியமாக ஜோதி வடிவில் பிரகாசிக்கிறார். ஆடு மாடு கோழி மீன் முதலிய கடவுள் வாழும் ஆலயங்களை துடி துடிக்க பதிக்க ரத்தம் சிந்த கொன்று தின்று ஏப்பம் விட்டு எத்தனை கோயில் சென்றாலும் எத்தனை கடவுள் வணங்கினாலும் காசி ராமேஸ்வரம் சென்றாலும் கடவுள் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டார். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். என்னம்மா இன்னொரு முறை சொல்லுமா? புரியல, எனக்கு காது கேட்கல. இன்னொரு முறை சொல்லு. கோயிலுக்கு சென்று அங்கு நீ கல்லால் ஆன உருவச்சிலையை கடவுளை கற்பனை செய்கிறாய். அந்த திரு உருவச்சிலையை கடவுள் என நம்புகிறாய். ஆனால் இந்த உயிர்களுக்குள்ளே தான் கடவுள் பரிபூரணமாக உண்மையாக சத்தியமாக ஜோதி வடிவில் பிரகாசிக்கிறார். ஆடு மாடு கோழி மீன் முதலிய கடவுள் வாழும் ஆலயங்களை துடி துடிக்க பதிக்க ரத்தம் சிந்த கொன்று தின்று ஏப்பம் விட்டு எத்தனை கோயில் சென்றாலும் எத்தனை கடவுள் சுத்தினாலும் காசி ராமேஸ்வரம் சென்றாலும் கடவுள் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டார். என்னது திரும்பி பார்க்க மாட்டாரா? மெய்யெல்லாம் திரும்பி பார்க்க மாட்டார். என்னம்மா திரும்பி பார்க்க மாட்டார்? நீ என்ன சொல்கிற? சொல்லு. திரும்பி பார்க்க மாட்டாரா? சொல்லுங்க. ஆமா, கடைசியா நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? அறிவு விளங்கிய மனிதர்களுக்கு ஜீவகாருண்யம் தான் உண்மையான நெறி. அறிவிதான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். அறிவுடையவன் அப்படிங்கிறவர் எப்படி இருப்பாங்கன்னா, பிற உயிர்களை தன் உயிர் போல் எண்ணுவாங்க. அந்த உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தனக்கு வரும் துன்பமாக எண்ணி அந்த உயிர்கள் மீது பாசம் செலுத்துவாங்க. அப்படி இல்லாதவங்க அறிவில்லாதவங்க. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. எனவே எல்லா உயிர்கள் தான் கோயில். அந்த உயிர்களுக்குள்ள இருக்கிற உள் ஒளி தான் கடவுள். எல்லா உயிர்களுக்கும் உள்ள கடவுள் நீக்கமர இருக்கிறாரு. அது புலால் மறுக்கணும், உயிர் கொலை செய்யாம இருக்கணும். அப்படி செஞ்சோம்னா நம்ம நரகத்துக்கு தான் செல்வோம் கண்டிப்பாக. இதனால் கடவுள் நம்மளுக்கு இயற்கை உணவு படைச்சிருக்காங்க. அதுதான் நம்மளோட உணவு. சைவ உணவு தான் நம்ம சாப்பிடணும். அதை தவிர்த்து நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாது. புலால் மறுத்து நம்ம இந்த வாழ்க்கையை வாழணும். அப்பனா செடி கொடிகளும் உயிர் தானே, அது சாப்பிட்றது மட்டும் பாவம் இல்லையா?
செடி கொடிகள் அப்படிங்கிறது தாவரம். தாவரத்துல பாத்தீங்கன்னா புல், பூண்டு, மரம், செடி, கொடி எல்லாமே சேரும். அதுக்கு துன்பத்தை அறியக்கூடிய, அதாவது வலியை அறியக்கூடிய ஒரு உணர்வுங்கிறது கிடையாது. அதுக்கு ஸ்பரிச உணர்வுங்கிற உணர்வு மட்டும்தான் இருக்கு. அதுக்கு துன்பத்தை அறியறதுக்கான உணர்வுங்கிறது கிடையாது. அந்த உணர்வு வந்து நம்ம மனித உடம்புல பார்த்துக்கிட்டீங்கன்னா, அதாவது முகுளம், முன்மூளை, பின்மூளை, முதுகு தண்டுவடத்துல இருந்து தான் இருக்கு. அதனால அதுல வந்து தாவரத்துக்கு அதெல்லாம் கிடையாது. அதனால அதுக்கு வந்து வலியை உணர்றதுக்கான தன்மை கிடையாது. அதை நம்ம உண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு கறியை வந்து சமைச்சோம் அப்படின்னாக்கா அது ஒரு பிணத்தை சமைக்கிறதுக்கான தன்மையே தவிர அது வந்து ஒரு நல்ல உணவா அமையவே அமையாது. இதுதான் உண்மை. இதை உணர்ந்துக்கணும், அவ்வளவுதான். இனிமேல் நான் எந்த உயிரையும் கொல்ல மாட்டேன். புலால் என்னும் மாமிச உணவை உண்ண மாட்டேன். இது சத்தியம். இது கடவுள் மேல ஆணை. எனக்கு ஒரு உயிரையும் கொல்ல மாட்டேன். இனிமேல் நான் புலால் என்னும் உணவை உண்ண மாட்டேன். உலகினில் உயிர்களுக்கு உருமிடையூறலாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் வாங்குக ஓங்குக போற்றி நீங்க இதை பிடிச்சிங்க அதை பேலன்ஸ் சொல்லி ஆற்றலின் நோக்கிய பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொள்ளாயிரதால் புகழெல்லாம் ஓங்குக. நன்றோர் நினைத்து நலம் பெறுக. நன்றி நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. நன்றி. இப்போ இந்த நாடகத்தினுடைய முடிவான கருத்து இந்த நாடகத்தின் மூலம் 2 குறுநாடகங்களின் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு 2 வரி கவிதை. இதை வள்ளல் பெருமான் சொல்றார். கருணை உள்ளமே கடவுளின் இருப்பிடம் கண்டு கொள்ளுரைத்தார். கருணை உள்ளமே கடவுளின் இருப்பிடம் கண்டு கொள்ளுரைத்தார். வள்ளல் கண்டுகொள் என்றுரைத்தார். கருணை உள்ளமே கடவுளின் இருப்பிடம் கண்டுகொள் என்றுரைத்தார். வள்ளல் கண்டுகொள் என்றுரைத்தார். உள்ளத்தே உள்ள ஒளிநிலை பெற்றிட உள்ளத்தே உள்ள ஒளிநிலை பெற்றிட கொள்கைகள் வகுத்தாரே. உள்ளத்தே உள்ள ஒளிநிலை பெற்றிட கொள்கைகள் வகுத்தாரே. சன்மார்க்க கொள்கைகள் வகுத்தாரே. வள்ளல் கொள்கைகள் வகுத்தாரே. இரக்கம் ஒன்றே உணர்வானால் இரக்கம் ஒன்றே உணர்வானால் இன்பம் ஒன்றே குறியாகும். இரக்கம் ஒன்றே உணர்வானால் இன்பம் ஒன்றே குறியாகும். இந்த 2 குறுநாடகங்களை நாம் தெரிந்து கொண்ட 10 முக்கிய பாயிண்ட், 10 முக்கிய கருத்துக்கள் சுருக்கமாக சொல்றோம். எல்லாரும் அவர்கள் சொல்லுங்க, கவனமாக கேட்டு நீங்க சொல்லுங்க. கருணையின் முழுமையே கடவுளின் வடிவம். கருணையின் முழுமையே கடவுளின் வடிவம். பாருங்க. கருணையின் முழுமையே கடவுளின் வடிவம். காணும் உயிரெல்லாம் கடவுளின் ஆலயம். எல்லா நெறியிலும் இரக்கமும் மையம். இரக்கமே மையம். சன்மார்க்க நெறியினில் இரக்கமே எல்லாம். இரக்கம் தோன்றினால் உடனருள் விளங்கும். அருளொளி கிடைத்த
கிடைத்தால் அனைத்தும் பெறலாம். கொலை புலை தவிர்த்தால் கொலை புலை தவிர்த்தால் அருளொளி பெருகும் அருள்வரி பெருகும் உள்ளொளி தியானம் உள்ளொளி தியானம் உள்ளொளி தியானம் உள்ளொளி தியானம் உயிருடல் வளர்க்கும் உயிருடன் வளர்க்கும் கரிசாலை மூலிகை கரிசாலை மூலிகை உடலுயிர் காக்கும் உடலுயிர் காக்கும் உணவு கொடையே உயர் பேரின்பம் உணவு கொடையே உயர் பேரின்பம் கருணையின் முழுமையே கடவுளின் வடிவம் காணும் உயிரெல்லாம் கடவுளின் ஆலயம் எல்லா நெறியிலும் இரக்கமும் மையம் சன்மார்க்க நெறியினில் இரக்கமே எல்லாம் இரக்கம் தோன்றினால் உடனருள் விளங்கும் அருள் ஒளி கிடைத்தால் அனைத்தும் பெறலாம் அனைத்தும் பெறலாம் கொலை உலை தவிர்த்தால் அருள் ஒளி பெருகும் கொலை உலை தவிர்த்தால் அருள் ஒளி பெருகும் உள்ளொளி தியானம் உயிருடல் வளர்க்கும் கரிசாலை மூலிகை உடலுயிர் காக்கும் உணவு கொடையே உயர் பேரின்பம். இந்த 2 குறுநாடகங்களை அமைதியாக பார்த்த இந்த தேவதானம்பேட்டை சான்றோர் பெருமக்களுக்கும் வெளியூரில் வந்திருக்க சன்மார்க்க பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, தயவு, வந்தனம். அற்புதஞ்சோதி அற்புதஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்புதஞ்சோதி.